Hi guys, good morning to everyone and welcome to the channel Ada247 Tamil. உங்களோட டாபிக் என்ன அப்படிங்கிறது ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி எடிட்டோரியல்னு எல்லாருக்கும் தெரியும். பட் டே ஆஸ் யூஸ்வல் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங் மீ மேம் எனக்கு பேராகிராஃபை ரீட் பண்ணி அந்த இதில் வேர்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்காக டுடே ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் ஆன் வித் அவர் ரீடிங் ப்ராக்டிஸ் ஓவர் ஹியர். Once we will be having this reading practice and remaining days we'll have the vocabulary discussion. Okay, இன்னைக்கு நான் ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ரிமைனிங் பேராகிராஃபை இன்னைக்கு நம்ம என்ன மெத்தடாலஜியில் பண்ணுறோமோ அதே மெத்தட் வச்சு ட்ரை வித் ரிமைனிங் பேராகிராஃப் ஆல். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர் செஷன் ஹியர். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணுற எல்லாரும் ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க அண்ட் ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஹியர். Okay, in your today's code of the day, to succeed in all your pursuits, remove doubts and develop confidence is the only line what you have to remember. அதாவது நம்ம ஒரு இதில் சக்சீட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்க நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும், விச் மீன்ஸ் ஐ கேன் டூ இட், என்னால் அது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸும் இருக்கணும். முடியுமா இல்லை முடியாதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே வச்சுட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரீச் த சக்ஸஸ் அப்படிங்கிறது இன்னியோட லைன். மேக் ஷுர் எவ்ரி ஒன் ஆர் ஹேவிங் motivated and self-confidence enough self-confidence to achieve in your goal. Okay, your quiz of the day. இன்னையோட வேர்டு என்னன்னா what is a synonym? Synonym of the word seclusion. Seclusion அப்படிங்கிற வேர்டோடைய synonym என்ன? Anyone can guess what is the answer of the question? What is a synonym of the word seclusion? Seclusionங்கிற வேர்டோட synonym என்ன? Yes, that's right here. Seclusion அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is nothing but it means it is aloneness. State of being alone அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த state of being alone அப்படிங்கிறத தான் they used to say by the seclusion. So answer becomes aloneness is the right answer. Seductiveனு தயவு செய்து எடுக்காதீங்க. Seduction, seduce வேற, செக்லியூஸ் வேற. செடியூஸ் அப்படின்னா தான் ஒருத்தங்களை வந்து தனக்கு கீழே அடிமைப்படுத்துகிற மாதிரி இல்லை வலையில விழ வைக்கிற மாதிரின்னு சொல்கிறது செடியூஸ். செக்லியூட் அப்படிங்கிறது தனிமைப்படுத்துதல், பீயிங் அலோன் அப்படிங்கிறது தான் செக்லியூஷன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் போத் த வேர்ட்ஸ் ஹியர். Okay, and now let's start with our today's editorial part here. இன்னையோட editorial part ஓட words என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி if you haven't not liked the video yet, please do like the video here. I'll give a second also. ஒரு செகண்ட் அந்த டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி, கொஞ்சம் வேஸ்ட் அப்படிங்கிறத விட கொஞ்சம் அலாட் பண்ணி ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே, கம்மிங் வித் அவர் டுடேஸ் வேர்ட்ஸ் அல்லது டுடேஸ் எடிட்டோரியல் பார்ட். முதல் வேர்டு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்டு பேக். ஸ்கேல்டு பேக் அப்படிங்கிறது ஸ்கேலில் வந்து ஒரு ஹை லெவலில் இன்க்ரீசிங் லெவலில் போய்கிட்டு இருந்தது ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. விச் வி கால் லைக் மேக் சம்திங் ஸ்மாலர் இன் சைஸ் ஹியர். ஒரு பெரிய விஷயத்தை சின்னதாக கொண்டு வரதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் ஸ்கேல்டு பேக். ஸோ த கம்பெனி ஸ்கேல்டு பேக் இட்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த கம்பெனி ஸ்கேல் பேக் இட்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன? அவங்களோட ஷேர் மார்க்கெட் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிட்டாங்க, அதிகமாக எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் they are saying by the meaning here. So scale back is nothing but make something smaller in size is the meaning of the word. And next one, devastating. Devastating அப்படிங்கிற வேர்டோட ஒரே ஒரு மீனிங் என்னன்னா டிஸ்ட்ரக்டிவ். இன்னொரு விஷயத்த அழிச்சு தன்னை வந்து அந்த இடத்துல நிறுத்துறது அப்படிங்கிறது தான் டிவாஸ்டேட்டிங். தட் இஸ் வாட் டெஸ்ட்ராய் ஆர் ruin other person or ruin something அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் we can say destructive அப்படின்னு கூட சொல்லுவாங்க. We can say by the word destructive also for this particular one, which also gives the same meaning here. எல்லாமே ஒரே மாதிரியான மீனிங் வேர்ட்ஸ் தான். ஃபைன், இது நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியாச்சு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் த வேர்ட் devastating is nothing but destroy or the word ruin. And next word, அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா rancor. rancor அப்படிங்கிறது வெறுக்கிறது, bitterness, which means like ரொம்ப நேரமாக க்யூவில் லாங் க்யூவில் நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இரிட்டேஷன் ஃபீல் வரும் இல்லையா? ஆர் யூ வில் கெட் சம் ஹேட், அது எனக்கு விருப்பம் இல்லை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி we used to show some
bitterness in our words, நம்மளோட wordsலயோ இல்ல actionலயோ attitudeலயோ we will show some wrong attitudes and all here. So இந்த கோவத்தோட வரக்கூடிய சில attitude but not exactly angriness. anxiety அப்படின்றது கிடையாது, but bitterness அவ்வளவுதான், வெறுக்கிறது. வெறுக்கிறது அப்படிங்கிறது தான் rancor. So the rancor in action அப்படின்னா என்னன்னா little bit bitterness in action அப்படின்னு சொல்லுவாங்க. And next word is flamboyant. flamboyant அப்படிங்கிற வேர்ட் வந்து ஒரு extravagance அப்படிங்கிற வேர்டோட கொடுத்துருப்பாங்க. extravagance அப்படிங்கிற வேர்டுக்கும் flamboyantக்கும் என்ன ரிலேஷன்? extravagance அப்படின்னா என்ன? additional இல்லையா? additional knowledge or additional part, ஏதோ ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொல்றது extravagance. அதே தான் flamboyant அப்படின்றது என்னன்னா அந்த extravaganceஆல மற்றவங்க கிட்ட இருக்கிற அட்டென்ஷனை ஈர்க்கிறது, attract attention because of their extraordinary knowledge or extraordinary things அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க கிட்ட ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, அந்த எக்ஸ்ட்ராடினரியை வச்சு தம் பக்கம் எல்லாத்தோட அட்ராக்ஷனையும் இழுக்கிறதுக்கு பேரு தான் flamboyant. That's what attract attention because of their exuberance. exuberance is nothing but extravagance அப்படின்னு கூட சொல்லலாம். Okay, coming with our next word is assertion. assert அப்படினாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா it always indicate the positive sense. that means like positive sense அப்படிங்கிறத விட நம்ம சொல்றது தான் உண்மை, அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களை நம்ப வைக்கிறது. that is what forceful statement to believe. இதை தான் நீங்க நம்பணும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளோட கண்ட்ரியில வந்து ஒரு லா மாதிரி ஏதாவது டிக்ளேர் பண்ணாங்கன்னா அது we have to accept it or not, that is not a need for us here. பட் ஆனா கண்டிப்பா அந்த டிக்ளேர் பண்ணதை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், but it becomes as a forceful statement which has to be believed based on the belief or fact. facto beliefயோ வச்சு they'll be making into a forceful statement அப்படிங்கிறது தான் assertionங்கிற வேர்டோட exact meaning. And coming with the next word, resentment. resentment is equal to the meaning of rancor. rancor, resentment, bitterness, indignation, இது எல்லாமே ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் தான். ஸோ resentment we can say here again bitterness in speech, bitterness in attitude or showing resentment of actions. the resentment action அப்படின்னு சொல்லுவாங்க. the resentment action அப்படின்னா என்ன? the bitterness attitude or bitterness action அப்படின்னு கூட சொல்லலாம். all these words has a similar meaning, that வெறுத்தல், வெறுக்கிறது அப்படிங்கிறது தான் resentmentங்கிற வேர்டோட மீனிங். and next one, expediently is nothing but ரொம்ப ஃபாஸ்டா எஃபிஷியண்டா பண்றது. எக்ஸ்பீடியன்ட்லி அப்படின்றது என்னன்னா ரொம்ப குவிக்கரா பண்றது மட்டும் இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டாவும் செய்யக்கூடிய செயலை தான் எக்ஸ்பீடியன்ட்லி. he does this action expediently அப்படின்னா என்னன்னா இந்த ஆக்ஷனை அவங்க ரொம்ப ஃபாஸ்டா மட்டும் இல்லாம பர்ஃபெக்டாவும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றது எக்ஸ்பீடியன்ட்லிங்கிற வேர்டோட மீனிங். and next one, differ. ஸோ அதிகமாக இந்த டிஃபர் அண்ட் டிட்டர் அப்படிங்கிற வேர்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், டிஃபருக்கும் டிட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யூ கைஸ் ஹாவ் டு ரிமெம்பர் தட் வேர்ட் கிளியர்லி ஹியர். டிட்டர் அப்படிங்கிற வேர்ட் வந்து டிஸ்கரேஜ், ஒருத்தங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டிஃபர்னு டிஃபர் சொல்லுவாங்க. டிஃபர் விஸ் போஸ்ட்பான், ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது அல்லது டிலே பண்ணுறது. அதுவே டிட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறது, இது உன்னால் முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே போகிறது தான் டிஃபருங்கிற வேர்டோட மீனிங். சாரி, டிட்டர், கெட்டிங் மிஸ் த வேர்ட்ஸ் ஹியர். டிஃபர், புட் ஆஃப், போஸ்ட்பான். டிட்டர், டிஸ்கரேஜ். ஈவன் இதுக்கும் நம்ம புட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிஸ்கரேஜ் அப்படின்னா ஒருத்தவங்களோட நம்பிக்கையை கீழே இறக்குறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால இதுக்கும் புட் ஆஃப் சொல்லலாம், பட் போஸ்ட்பான் will not be the right word. Okay? And next one, egregious. egregious is the most important word. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப important, அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு word. egregious is nothing but ஒரு horrible information, ஒரு horrible and shocking part here. இதை எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இட் இஸ் ஷாக்கிங் ஃபார் மீ ஹியர். இது ரொம்ப ஹாரிபிளாக இருக்கு அப்படின்னு கூட சொல்கிறத we used to say by the word egregious. So egregious அப்படிங்கிற வேர்ட் வரும்போது we have to remember one more word also here, and that word is ostensibly அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா இந்த வேர்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் ஆஸ்டென்சிபிளிங்கிற வேர்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுப்பாங்க. ஆஸ்டென்சிபிளிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா apparently. apparently is nothing but making it very clear. மேக் இட் கிளியர், ரொம்ப தெளிவாக, எவிடென்ட்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எவிடன்ஸோட நம்ம ஷோ பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆஸ்டென்சிபிளிங்கிற வேர்டோட மீனிங். தட் இஸ் வாட் தே யூஸ் டு சே apparently ஆர் எவிடென்ட்லி ஆர் மேக் இட் கிளியர் அப்படிங்கிறது ஆஸ்டென்சிபிளிங்கிற வேர்டோட மீனிங். And coming with our next word, unhinged. Unhinged is nothing but mentally unbalanced. மென்டலா பேலன்ஸ்ல இல்லாம ஒரு விதமான லைட் எக்ஸாக்டாக வந்து மென்டல் அப்படின்னு சொல்ல முடியாது, தெளிவாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. லைக் சம் சிச்சுவேஷன் மேக்ஸ் அ பர்சன் நாட் டு திங்க் ப்ராப்பர்லி. கரெக்டான ஒரு முடிவை எடுக்க விடாமல் மென்டலாக அந்த பேலன்ஸ் ஸ்டேஜில் இல்லாமல் இருக்கிறது தான் அன்ஹிஞ்ச்ட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், disenchanted. Disenchanted அப்படிங்கிற வேர்ட் வந்து disappointed. I'm feeling very disappointed because of your action. Your actions disenchanted me அப்படின்னா என்னன்னா டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு, இது உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இல்லையா, அந்த மாதிரி சொல்றது தான் enchanted வேர்டோட மீனிங். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வேர்ட் unsavory. சேவியர் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை பாதுகாக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. which means like save அப்படிங்கிற வேர்டோட இன்னொரு வேர்ட்ஸ் ஃபார்மேட்ஸ் தான் சேவியர். unsavory அப்படின்னா என்ன, பாதுகாக்கப்பட மாட்டார்கள். that's what unpappable or unpleasant actions. இது வந்து நம்மளை குழி தோண்டி புதைகிற மாதிரியான இன்ஃபர்மேஷன். சேவியர் வந்து நம்மளை பாதுகாக்கிறவங்க, ஆப்போசிட் ஆஃப் இட் இஸ் அன் அன்பிளசன்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் வாட் unsavoryங்கிற வேர்டோட மீனிங். ஓகே, I hope all these words are very clear now. எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே, ஐ ஹோப் ஸோ. நம்மளோட பேராகிராஃபோட வேர்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் வித் அவர் பேராகிராஃப் ஹியர். ஸோ பேராகிராஃப் போகிறதுக்கு முன்னாடி ரிமெம்பர், உங்களோட மெஹாபேக் வெயிட்டிங்கில் இருக்கு. மெஹாபேக் இஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ். ஹியர் டோன்ட் மிஸ் இட். இதில் ஒரு எக்ஸாமுக்கானது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பேக் மட்டும் இல்லை, you guys are having access to all the packs here. இந்த access எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெஹாபேக் பை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆஃபருக்காக என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணிக்கோங்க வித் 77% ஆஃபர். ஓகே, அண்ட் ஈவன் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அப்கிரேட் வந்து 2999 ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் that ஆஃபர் ஆல்சோ ஹியர். அண்ட் நவ் மூவிங் ஆன் வித் அவர் passage. American healing is our question. அதுதான் இன்னையோட paragraph ஓட headline. American healing அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன? அமெரிக்கா வந்து ஒரு ஹீல் அப்படின்னா ஒரு காயம் இருக்குன்னா அந்த காயம் ஆறுறது, அல்லது இட் இஸ் கம்மிங் லைக் இஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காயப்படுறதுலேருந்து காயத்துலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு சொல்கிறது ஹீலிங். ஸோ அமெரிக்கன் ஹீலிங், வாட் வாஸ் இட், அப்போ என்ன ப்ராப்ளமில் இருந்துச்சு, இப்போ என்ன ஹீலில் இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் பத்தாது, ஜஸ்ட் ஆஸ் வி கைஸ் நோ, பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது we should not understand only the meaning alone here. அதையும் தாண்டி கிராமட்டிக்கலும் we have to guess it. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ் படிக்கும் போதும் try to predict what is the subject and what is the verb அப்படின்றத மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் மோர் தேன் எனஃப். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ரிப்பீட்டடாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. நவ், bidden must build on bipartisan goodwill. அதாவது biddenனா இதனோட சப்ஜெக்ட், must build அப்படிங்கிறது verb. எப்போவுமே ஒரு மாடல் verb இருக்கு அப்படின்னா மாடல் verb ஃபாலோ பண்ணி we will be having V1. இன் கேஸ் அதே மாடல் verb கூட if I have be format then அதை ஃபாலோ பண்ணி V3 இருக்கும். இதுதான் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் verbuக்கும் இருக்க கண்டிஷன். ஓகே, ஸோ bidden must build எதை பில்ட் பண்ணோம், ஆன் பைபார்ட்டிஷன். ஸோ பைபார்ட்டிஷன், பை அப்படின்னா என்ன, பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம நாட்டில் இருக்க மாதிரி பார்ட்டிஸ் இருக்கும், ரெண்டு பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ அந்த ஒரே பார்ட்டி வந்து ரெண்டா பிரிதல் அப்படின்னு சொல்கிறது தான் பைபார்ட்டிசன். ஸோ பைபார்ட்டிசன் குட்வில், அவங்களுக்கு பைபார்ட்டிசன் நடந்துச்சுனாலும் அதில் ஒரு நல்ல நேம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ குட்வில் டு ஃபர்தர் ஹிஸ் அஜெண்டா ஆஃப் அ மோர் பர்ஃபெக்ட் யூனியன். ஸோ அந்த பைபார்ட்டிசனில் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட அஜெண்டா வந்து
யூனியன்ல ஒரு குட் நேம் மட்டும் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ட் யூனியனாவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. That is what they are saying by the statement here. And let's move on with our line. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, இதனால எப்படி அமெரிக்கன் வந்து ஹீல் ஆகுறாங்க, and what is that related அப்படிங்கறத let's read it. And the first line of the paragraph is after one of the most contentious election. Contentious is nothing but ஒரு மிகப்பெரிய heated argument ஓட நடந்த ஒரு election. மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணி நடந்த ஒரு எலெக்ஷன். ஆஃப்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கண்டென்டியஸ் எலெக்ஷன்ஸ், ஒன் ஆஃப் திங்கிற வேர்ட் வந்தாலே கண்டிப்பாக ப்ளூரல் நவுன் தான் வரும், அதையும் மறந்துடாதீங்க. அண்ட் presidential transitions in recent history, it was a relatively scaled back inauguration ceremony that finally placed 46th president of the US, Joe Biden, in the Oval Office. நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறமா வந்து லைக் ஒரு மிகப்பெரிய இனாகுரேஷன் ஸ்கேல் பேக், அதாவது ஸ்மாலர் இன் சைஸ். எப்போவுமே இந்த யூஎஸ் எலெக்ஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள பிரசிடென்ட் பொசிஷன்ல உட்கார வைக்கும் போது ஒரு நிறைய மெம்பர்ஸ் இல்லை நிறைய கூட்டம் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஹாஸ் பீன் ஸ்கேல்ட் பேக், ஸ்மாலர் இன் சைஸ்க்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மாலர் இன் சைஸ் இனாகுரேஷன் செரிமனி தட் ஃபைனலி பிளேஸ்டு, கடைசியா 46th president place பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. Who is that? The person is US Joe Biden is the president of US அப்படின்னு சொல்கிறது தான் they are saying in the first line. And one more, இந்த sentence வந்து பார்த்தீங்கன்னா complete past tenseல indicate பண்ணியிருக்காங்க. Okay, coming with the word next one. இதில் எது subject verbன்னு பார்த்தீங்கன்னா it மட்டும்தான் ஒரே ஒரு subject followed by the word was, which is your verb in the statement. And coming with the next one, placed அப்படிங்கிறது verb தான். இந்த இடத்துல placed அப்படிங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஜோ பைடன். That's it. Coming with our second, the devastating human and economic toll of COVID-19 pandemic. Devastating human and economic toll அப்படின்னா என்ன? Devastating is destroying or ruining. நம்மளோட வாழ்வாதாரத்தை அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த COVID-19 pandemic combined with deep partisan rancor. அதாவது ஏற்கனவே ஒரு பிரச்சனை, COVID-19 ப்ராப்ளம் அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம்ல இந்த பைபார்ட்டிசன், இந்த பார்ட்டிசன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கோவத்தை உருவாக்குது, இரிட்டேட்டிங் ஃபீலை உருவாக்குது அப்படின்னு சொல்றது தான் ரேங்கர்னு சொல்றாங்க. பார்ட்டிசன் ரேங்கர் அண்ட் த பிட்டர் ஆஃப்டர் டேஸ்ட் ஆஃப் த Capitol building attack earlier this month here. Meet that inauguration day was less a flamboyant extravagance than a quiet celebration of multicultural America reasserting itself அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா கேபிட்டல் பில்டிங்ல வந்து ஒரு ஈவென்ட் பார்த்தீங்கன்னா லைக் பேண்டமிக் ப்ராப்ளம் இருக்கு, அதோட இந்த பார்ட்டிசன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு, பிளஸ் இந்த கேபிட்டல் பில்டிங்ல ஒரு அட்டாக்கும் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு இரிட்டேட் ஃபீல் மட்டும் இல்லாமல் ஒரு பிட்டர்னஸை கொண்டு வந்திருக்கு. மீன் தட் இனாகுரேஷன் டே வந்து எப்போவுமே ஒரு கலகலான ஒரு ஹாப்பினஸோட ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா அவங்க வந்து தன்னோட நாலேஜ், தன்னோட எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டினால இருக்கிற கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தினாலும் இட் இஸ் வெரி லெஸ் அட்ராக்ஷன், ரொம்ப லெஸ் அட்ராக்ஷன் இருக்கு தேன் அ குவைட் செலிப்ரேஷன். எப்போவுமே செலிப்ரேஷன் இருக்கிற இடத்துல ரொம்பவும் கம்மியான இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் கம்மியாக இருந்தது எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. That's what the second line. And next one, there could have been. Okay, இதில் subject and verb அப்படின்னு பார்த்தீங்கன்னா I think right, the inauguration day is the subject, was அப்படிங்கிறது இதனோட verb here. We don't have any other in that statement here. அடுத்தது பார்க்கலாம். There could have been, இதில் பாருங்க could have been is the verb. No greater symbol of that assertion, அதாவது இந்த reasserting அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. assertion அப்படின்னா என்ன? எஸ், இதுதான் உண்மை, இதுதான் நான் சொல்ல வர ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேலே திணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரியும் இருக்கும். அதுதான் நோ கிரேட்டர் சிம்பிள். அசர்ஷன் தட் த ஸ்வேரிங் இன் ஆஃப் கமலா ஹாரிஸ் இஸ் ரன்னிங் மேட் ஆஃப் இந்தியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் டீசன்ட் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட், த ஃபர்ஸ்ட் விமன் எவர் டு ஹோல்ட் தட் பொசிஷன். ஸோ இப்போ ஸ்வேரிங் இன் அப்படின்னா என்ன? கமலா ஹாரிஸ் தான் இப்போதைக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக பொசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சிம்பிள் எதுவுமே இல்லை, பிகாஸ் ஈவன் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன்.
அவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன். இது வரைக்கும் அந்த பொசிஷனை விமன் யாருமே ஹோல்ட் பண்ணதில்ல. ஷீ இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் விமன் டு ஹோல்ட் தட் பொசிஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், மிஸ்டர் பிடன்ஸ் ப்ரீடெசர். ப்ரீடெசர் அப்படின்னா என்ன, முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அப்படின்றது தான் ப்ரீடெசர். மிஸ்டர் பிடன்ஸ் ப்ரீடெசர், ஹூ இஸ் தட் ப்ரீடெசர் இஸ் டொனால்ட் ட்ரம்ப். சூஸ் நாட் டு அட்டெண்ட் த ஈவெண்ட். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஈவெண்ட்டை அட்டெண்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ ஹியர் chose becomes the verb of the statement and Donald Trump is becoming the subject. To not attend the event, making him only the fourth president to year. அவர் தான் வந்து இருக்கிறதுல 4வது பிரசிடென்ட், பட் he also did not attend the event அப்படின்னு சொல்றாங்க. And next word, nevertheless, bipartisan goodwill was present on the dais. என்ன இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது தான் nevertheless, whatever, whoever comes, whoever does not come, doesn't matter here. அந்த bipartisan goodwill வந்து டயாஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. டயாஸ் அப்படிங்கிறது ஸ்டேஜ் பிஃபோர் த கேபிட்டல் பில்டிங் as Supreme Court Chief Justice John Roberts administered the oath of office to Mr. Biden, including former Vice President Mike Pence, Senate Minority Leader Mitch McConnell, and former President George Bush. இவங்க முன்னிலையில் ஓத் எடுத்துக்கிட்டாரு பிடன் அப்படின்னு சொல்றாங்க. எது யாரு வந்தாலும் யாரு வரலனாலும் பரவாயில்லை, whatever happens here. ஸோ த பார்ட்டிசன் குட்வில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டயாஸ்க்கு முன்னாடி வந்து ஓத் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் he has been officially announced அப்படிங்கிறத தான் they are mentioning in the statement here. Fine. இதில் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is your subject was present அப்படிங்கிறது verb. And next one, administered அப்படிங்கிறது verb. And who administered கேட்டிங்கன்னா, Chief Justice John Roberts is the subject of the statement. Remaining எல்லாமே see, இதை including அப்படிங்கிற word வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும் additional information தவிர it is not the major information. Like along with as well as மாதிரி. அடுத்த word, it was bipartisanship and societal healing that appeared to be the theme of Mr. Biden's speech here. ஸோ அதாவது என்னன்னா, பிடனோட ஸ்பீச் எப்போவுமே ஓத் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பீச் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச்சில் வந்து கம்ப்ளீட்டாக பைபார்டிசன்ஷிப்பை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறது இல்லாமல் சொசைட்டி வந்து இருந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீலிங் ப்ராசஸாகவே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஸ்பீச்சுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் he oved, he வந்து subject and oved is indicating the verb here. Ove here indicates the promise to unite all Americans to fight the foes they faced. Foes அப்படிங்கிறது என்ன, ப்ராப்ளம் அல்லது எனிமிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்துக்கும் திரும்பவும் ஃபைட் பண்ணி they can ask their rights அப்படிங்கிற மாதிரி they are asking it. Faced off, ஆங்கர்னால வந்தது, ரெசன்மெண்ட், ஹேட்டர்ட், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீமிசம், லாலெஸ்னஸ், வயலன்ஸ், டிசீஸ், ஜாப்லெஸ், ஹோப்லெஸ், இந்த மாதிரி அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்துக்குமான சொல்யூஷனை கேட்குற மாதிரியோ இல்லை அதுக்கான எதிர்த்து நின்று அப்படிங்கிற கொஷின் கேட்கறதுக்கு டெஃபினெட்லி ஹி வில் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி த வாஸ் அ ஸ்டேட்மெண்ட். அண்ட் கமிங் வித் த நெக்ஸ்ட் லைன், to the world he committed to lead by the power of our example. ஸோ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அவரோடது பார்த்தீங்க, அவரோட லீட் எப்படின்னா பை த பவர், ஒரு எக்ஸாம்பிள், நமக்குடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இட் வாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் நாட் ஒன்லி பவர் பட் பொலிட்டிக்கல் இன்டென்ட் வென் on his first day in office here. So it was a demonstration அப்படின்னா என்னன்னா, it was அப்படின்றது கண்டிப்பாக அவரோட ஸ்பீச் இது எல்லாமே வந்து பவர் மட்டும் இல்லை பொலிட்டிக்கல் இன்டென்ட்டோட அவரோட ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் பிடன் expediently reversed a range of Trump era actions by issuing 17 executive orders and directives to cancel the US exit from the Paris Climate Agreement and WHO, include non-citizens in the census count, protect immigrants under the Deferred Action for Childhood Arrivals program from heightened risk of deportation, revoke the Remain in Mexico policy, halt construction of the infamous southern border wall, and end egregious Muslim ban அப்படின்னு கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட மொத்தம் 17 ஆர்டர்ஸ் சைன் பண்ணியிருக்காரு.
இந்த 17 ஆர்டர்ஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக சைன் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எக்ஸிஸ்ட், அதுவும் அந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து யூஎஸ் எக்ஸிட் ஆயிருக்கு, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாரு. ஈவன் டபிள்யூஹெச்ஓல இருந்தும் எக்ஸிஸ்ட் ஆனதையும் கேன்சல் பண்ணிட்டாரு. அடுத்தது நான் சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாம் மட்டும் இல்லாமல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அண்டர் என்ன ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா டிஃபர்டு ஆக்ஷன் ஃபார் சைல்ட்ஹுட் அரைவல்ஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரிஸ்க் ஆஃப் டிபார்டேஷன், அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் இமிக்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ட்ரி கொடுத்துட்டு அவங்க ரிட்டர்ன் அவங்க கண்ட்ரிக்கு போகிற வரைக்கும் ஃபுல் சேஃப்டி கொடுக்குற மாதிரி he had taken a step here and revoke the remain in Mexico policy. remain in மெக்சிகோவில் திரும்பவும் இருக்கணும் அப்படிங்கிறத எகெயின் ரிவோக் பண்ணியிருக்காரு. அண்ட் halt construction of infamous southern border wall வந்து தேவையில்லாத ஒன்று, அதை ஏன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அண்ட் என் தி egregious Muslim ban. egregious Muslim ban அப்படின்னா என்ன? egregious, what is the meaning of egregious? Can you remember? நம்ம டிஸ்கஸ் பண்ண வேர்டில் இருக்க இல்லையா, ஒரு ஹாரிபிள், முஸ்லிம்ஸ் வந்து ஏன் வரக்கூடாது, ஏன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா முஸ்லிம்ஸை மட்டும் பேன் பண்ணுறத, அந்த ஹாரிபிள் திங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் அவரோட 17 ஆர்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டர்ஸ். அண்ட் our next line is while these decisive actions may have felt like a bomb. அதாவது இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே, இப்போ சொன்ன இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் தான் சப்ஜெக்ட். may have felt, இது எல்லாமே வந்து ஒரு ஆறுதலுக்குரிய செயல் அப்படிங்கிற மாதிரி, டெமோக்ராட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல், அதுதான் லைக் அ பாம்னு கொடுத்துருக்காங்க. he would do well to remember as he goes about dismantling the Trump legacy. ட்ரம்ப்போட லெகசியை எல்லாத்தையும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறாரு. அதாவது அவர் ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சதை வந்து டிஸ்மேண்டில், அங்கங்கே உடைச்சி எடுத்து எது கரெக்ட் தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. that 74 million people voted for his opponent and Mr. Trump has encouraged them to believe that election was stolen. ஸோ இவர் 74 million people வந்து இவர் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை ஒதுக்கிட்டு இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, எலெக்ஷனை வந்து என்கிட்ட இருந்து திருடிட்டாங்க, ஸோ சம்திங் happened in that election அப்படிங்கிற மாதிரி he was just encouraging the people எல்லாத்தையும் நம்ப வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. Next one, if the Capitol building attack was an indication அப்படின்னா என்ன, it was a hate அல்லது bitterness. the Capitol building, இப்போ அவங்க உருவாக்கி இருக்க பிரசிடென்ட்டோடைய பில்டிங் வந்து இண்டிகேஷனாக இருந்தாலும் of the unhinged rage அப்படின்னா என்ன, லைக் மென்டலி அன்பேலன்ஸ், பார்க்கறதுக்கு அன்பேலன்ஸ், மென்டலாக ஏதோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னாலும் இட் வாஸ் சீதிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீதிங் அப்படிங்கிற வேர்டு என்ன, unexpressed anger. ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து இட் இஸ் மென்டலி அன்பேலன்ஸ்டு ஆஃப் unhinged range, mentally unbalanced range, seething below the ostensible, அதாவது ஒரு எவிடென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. seething is nothing but getting anger below the evidently peaceful transfer of power here. ஸோ எல்லாமே வந்து ஒரு எவிடென்ட் இல்லாத மாதிரியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. it may not be long before the America of economically disenchanted. ஸோ எக்கனாமிக்கலாகவே அது அன்பிளசன்ட்ல தான் இருக்குது, அதோட சேர்த்து இதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. white privilege again disenchanted white privilege again rears its head in a manner that today's political victors find unsavory. இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் விக்டர்ஸ் யாருமே வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் they were just getting disappointed. okay, they were getting disappointed again, திரும்பவும் வந்து டிசப்பாயிண்ட் தான் ஆகுறாங்க, because they don't have the belief that கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறது தெரியாத மாதிரி. இது today's political vectors especially. Coming with the last and final line, the fact that the White House, Senate and House of Representatives, இது மூணுமே இதனோட சப்ஜெக்ட் தான், followed by our verb, now firmly in the grip of Democrats, should not be cause for giving up on bipartisan moderation. So bipartisan moderationல திரும்பவும் விட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. or else Mr. Biden's search for a more perfect union may take longer. ஸோ அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா இந்த ஜோ பிடனுடைய யூனியன் வந்து ரொம்ப நாளைக்கு எடுக்க
டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஃப் இட் வாண்ட் டு பி குவிக், ஸோ டெஃபினட்டாக வந்து grip ஆஃப் டெமோக்ராட்ஸில் தான் இருக்குது, டெமோக்ராட்ஸ் கையில் இருக்குது. அவங்க எப்படி ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அதை வச்சு தான் எவ்ரி திங் வில் பி தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் ஆல் தீஸ் பேராகிராஃப் வில் பி வெரி கிளியர் ஃபார் யூ கைஸ் ஹியர். இதில் சப்ஜெக்ட் வேர்ப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. ஆனால் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுனால try to gather the information alone, that is more than enough here. Okay guys, Nikki, I'm not giving you the quiz here. Instead நீங்க ஏதாவது paragraph, அடுத்த paragraph படிச்சு அதில் ஏதாவது words உங்களுக்கு doubts இருக்குன்னா, இல்லை அந்த wordோட meaning புரிஞ்சுக்க முடியலனா, you can just comment me in the comment box here. Or if you have any queries with the earlier statement, நம்ம இப்போ discuss பண்ண statementலையும் ஏதாவது doubt இருந்தாலும் just intimate me at the earlier. Okay, thank you guys, bye bye. And மறக்காம like பண்ணுங்க. And இன்ன வரைக்கும் channel subscribe பண்ணாதவங்க please subscribe the channel also. Bye guys, meet you in the next session here. Have a good Friday today.